Hello friends, welcome back to KL2S channel Big Boss Tamil Season 9 Day 93 Review. காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி மணின்னு காலையிலேயே பாட்டு போட்டார் பிக் பாஸ். பயங்கர விறுவிறுப்பா பணப்பெட்டி 2.0 நடந்துட்டு இருக்கு. வாங்க பேசலாம். ஸோ இன்னைக்கு என்ன ஆச்சு காரா சாருக்கு அப்படிதான் கேட்க வேண்டியதா இருக்கு. தலைவர் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா, ரொம்ப படப்படப்பா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன்லாம் கலந்து இருக்காரு இன்னைக்கு. ஆளுங்களாம் உள்ளுக்கு வந்ததுல இருந்து. ஸோ ஒன்னொன்னா இன்னைக்கு பார்ப்போம். ஸோ சாண்ட்ரா, செப்ரி அண்ட் அரோரா கார்டன் ஏரியால வந்து உட்காந்து கதை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சைடு கட் பண்ணி பார்த்தா கிச்சன்ல வியானா அண்ட் திவ்யா உளுந்து சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது பாத்திரம் எல்லாம் அப்படியே குமிஞ்சு கிடந்துச்சா. உடனே வியானா வந்துட்டு இது என்ன யாரு கழுவுறது பாத்திரம் அப்படின்ட்டு போய் நான் கூப்பிடுறேன் அப்படின்ட்டு கார்டன் ஏரியாவுக்கு போனாங்க. சோ கார்டன் ஏரியாவுக்கு போய் சாண்ட்ரா அந்த அவங்க பொதுவா கேட்டாங்க. அதாவது இந்த மாதிரி எல்லாரும் வந்து சேர்ந்து வேலை செய்யல, இந்த மாதிரி பாத்திரம் எல்லாம் குமிஞ்சிட்டு இருக்கு, யாராவது வந்து யார் பாத்திரம் கழுவுறது அப்படின்னு கேட்க போய் உடனே சாண்ட்ரா எடுத்ததுக்கு சமைக்க ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு நானு அண்ட் திவ்யா, நீ போய் பாத்திரம் கழுவு அப்படின்னு சொன்னாங்க. அதை பத்தி உங்க கருத்து என்ன? ஆக்சுவலி வியானா வந்தது ஒரு கெஸ்ட் மாதிரி தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலி அது வந்து ஸோ இவங்க வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாதாங்க. ஸோ நீ எதாவது செய்யறியா அப்படின்னு கேட்கலாம், பொலைட்டாக கேட்டுக்கலாம். நீ எதாவது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டுக்கலாம். அதை கேட்காம நீ போய் பாத்திரங்களு நான் கிச்சனில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. அது தப்பு அவங்க பேசுனது. சாண்ட்ரா, எஸ், எக்ஸாக்ட்லி மை பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். சாண்ட்ரா சொன்னது என்னமோ சாதாரணமாக இருந்தாலும் பட் அந்த சொன்ன விஷயம் வந்து ஒரு தப்பான விஷயம். ஏன்னா இப்போதைக்கு வந்து இவங்க 6 பேர் 5 பேர் தான் வந்து அபிஷியல் கண்டஸ்டன்ட். இப்ப வெளியே இருந்து வர்றவங்க எல்லாம் அவங்க வந்து செலிப்ரேஷன் ரவுண்டுக்கு வந்திருக்காங்க. அதாவது உள்ள வந்து ஒரு கண்டஸ்டன்டா வரல, அவங்க ஒரு செலிப்ரேஷன் ரவுண்டுல இவங்க கூட வந்து ஃபன் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அவங்க கிட்ட போய் நீ இதை செய்யி அதை செய்யி, இந்த வேலையை பாரு அந்த வேலையை பாருன்னு சொல்ல முடியாது. அவங்களே விருப்பப்பட்டு ஹெல்ப் பண்ணணும். மேஜரா மெயினா ஒரு விஷயம் இப்ப வியானா செய்யறது வந்து என்ன, அவங்க கிச்சன்ல வந்து திவ்யாவுக்கு போய் ஹெல்ப் பண்றாங்க. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு டாஸ்க்லயும் இவங்க மெயின் பர்சன் இருக்கிறப்ப அந்த சாஸ்ல வந்து போய் இந்த புதுசா வந்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணலாம். அதை விட்டு நீ அவங்க போய் இந்த வியானா கிட்ட போய் நீ வெசல் கழுவுறதை எடுத்துக்கோன்னு சொல்றத அவங்க சொன்ன விதம் வந்து நார்மலா தான் இருந்துச்சு. ஆனா அது சொன்ன அந்த விஷயம் வந்து தப்பான விஷயம்னு என்ன பொறுத்த வரைக்கும். ரொம்ப நார்மலாவும் இல்லைன்னு சொல்ல இல்லை. ஆனா ஆக்சுவலி அவங்க தான் பொறுப்பு, 6 பேர் தான் பொறுப்பா வரவங்களை கவனிக்கணும். அதுதான் அவங்களோட இது கஷ்டமும். வந்து அதை விட்டுட்டு அவங்க ஹெல்ப் பண்ணா ஓகே, நான் வந்து ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்கலாம், ஹெல்ப் பண்ணலாம். ஆனா இப்போ இதை எடுத்துக்கன்னு சொல்றது எனக்கு என்னமோ நாட் ஒன்லி சாண்ட்ரா டு வியானா, ஈவன் இந்த யாருமே யாருக்கிட்டயும் வந்து டைரக்ட் பண்ண முடியாது. நீ இதை செய் நீ அதை செய்யு டைரக்ட் பண்ணவே முடியாது. சோ ஓகே, ஏன்னா அவங்க வந்து அவங்களும் சாப்பிடுறாங்க, அவங்களுக்கும் சேர்த்து சமைக்கணும், அவங்களும் வாஷ்ரூம் பாய்க்கிறாங்க. சோ அவங்க வந்து ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எல்லாரும் காமனா யூஸ் பண்றாங்க. ஆனா வந்து இதை நீ எடுத்துக்கோ அப்படின்னு அவங்களுக்கு ஒதுக்கி குடுக்கறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அது தப்பான விஷயம். மதியம் வந்தவொடனே நம்ம பிரவீன் காந்தியும் வாட்டர்மெலன் ஸ்டாரும் உள்ள என்ட்ரி ஆனாங்க. அவங்களுக்கு ஒரு பாட்டு போட்டு உள்ள வந்தவொடனே அவர் கொஞ்சம் அப்படியே எக்ஸைட்டட் ஆகி அப்படியே கொஞ்சம் உளர ஆரம்பிச்சிரு, வெளியில நடக்கிறத தன்னோட பெருமைய வந்து பேச ஆரம்பிச்சுட்டாரு. ஆமா, பேச ஆரம்பிச்சிடணும்னு அவருதான் ப்ரோமோ வந்தாரு அப்படின்னு ஆரம்பிச்சாரு. உடனே பிக் பாஸ் வந்து நல்லா ஒரு ரோஸ்ட் பண்ணி விட்டு நிப்பாட்டிட்டாரு அவர் பேச்சா. அப்புறம் பணப்பெட்டி 2.0 டாஸ்க் 2 அது போனுச்சு. அதில் வந்து என்னென்னா ஒரு இது மேலே ரெட் அண்ட் எல்லோ பால் இருக்கும். எல்லோ பால் 3 தான் இருக்கும். அந்த ஒரு பாலுக்கு வந்து 10,000 rupees அதுக்கு, அந்த பாலுக்கு. அப்போ அவங்களோட டாஸ்க் என்னென்னா நிறைய ரெட் பால் இருக்குது, அந்த ரெட் பாலை மட்டும் ஊதி கீழே தள்ளி விடணும். ஸோ அதோட எல்லோ பால் விழுந்துச்சுன்னா பாயிண்ட் கிடைக்காது, நோ பாயிண்ட் கிடையாது, எதுவுமே பாயிண்ட் கிடைக்காது. அதனால போனாங்க ஃபர்ஸ்ட் எப்போதும் வீரரா. அப்போ நான் போறேன், ஒரு எல்லோ பாலுக்கு வந்து 10K. ஸோ அப்போ வந்து என்னன்னா வீரமா போறேன் அப்படின்ட்டு விக்ரம் போனாரு. பூஜ்யம் வந்து தோத்துட்டு தான் வந்தாரு. ஏன்னா ஊதுறேன்னு எல்லாம் கீழே விழுந்துருச்சு. அப்புறம் சபரி போனாரு, அவருங்க எல்லாம் கீழே வந்துருச்சு. சோ இந்த டாஸ்க்ல வந்து ஜெயிச்சது வந்து வினோத் அண்ட் திவ்யா, ஆளுக்கு 10K எடுத்துட்டாங்க. சோ இந்த டாஸ்க்ல they earn 20K. சோ பிக் பாஸ் வந்து அந்த 20K கொண்டு போய் அந்த பெட்டியில போட சொன்னாரு. அதுக்கு முன்னுக்கு வந்து நேத்து நடந்த டாஸ்க் கவுண்ட் வந்து ஒரு ரோஸ்ட் பண்ணி விட்டாரு. ஏன்னா உங்க வந்து கவுண்ட் பண்ணதெல்லாம் தப்பு. உண்மையா வந்து எவ்வளவு இருந்துச்சு? 1,75,000 இருந்தது. அவங்க சொன்னது வந்து என்னன்னா 1,45,000 தான் சொன்னாங்க. பார்த்தா எவ்வளவோ 30,000 மேல போயிடுச்சு. 2 பேரும் தப்பா எண்ணிட்டாங்க. அதனால 1,75,000 இருந்துச்சு அதுல.
75,000 இருந்துச்சுன்னு சொன்னாரா. அப்புறம் அவங்க மொக்க வாங்கினாங்களாம். அதை வந்து நீங்களே கண்டுபிடிங்க யார் அப்படி பண்ணது அப்படின்னு. அது ஒரு நான் நினைக்கிறேன் இப்போ பிக் பாஸ் வந்து அவரும் ஒரு கண்டஸ்டன்ட் ஆயிட்டாரு. அவரோட கண்டென்ட் தான் ரொம்ப காமெடியா நல்லா இருக்கு. ஏன்னா ரெகுலரா அவர் வந்து இது அவர் ஆரம்பத்துல இருந்தே ஒரு ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டா தான் இருக்காரு. போட்டா இந்த வாட்டி டைட்டில் வந்து அவருக்கு தான் எடுத்து தூக்கி கொடுக்கணும். அதான் பிக் பாஸ் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் யாரு நான் ராஜா அந்த சாவடி பாட்டு போட்டு எல்லாரும் அந்த பாட்டை கேட்டோடனே ஒன்னே வந்து கெஸ் பண்ணிட்டாங்க. பாதி பேர் வந்து பிரஜின் ராஜ் தான் உள்ளுக்கு வராருன்ட்டு. அதே மாதிரி பிரவீன் ராஜ் வந்து உள்ளுக்கு வந்தாரு. அவரோட என்ட்ரி வந்து ரொம்ப ஃபன்னாவே போனுச்சு. அவர் வந்தோடனே ரொம்ப பாசிட்டிவான வேர்ட்ஸ், சோ ஹாப்பி டு சி ஹிம், எல்லாரும் வந்து சோ ஹாப்பி டு சி ஹிம், ஒரு பாசிட்டிவான வேர்ட்ஸ் தான் போயிடுச்சு. அப்புறம் கார்டன் ஏரியால நிக்க வச்சு பிரவீன் வந்து விக்ரம் கிட்ட வந்து உங்களுக்கெல்லாம் நீங்கெல்லாம் உண்மையாவே இல்ல அப்படின்னு ஒரு நெகட்டிவ் விஷயத்தெல்லாம் வந்து எடுத்து சொல்லும் போது பட்டுன்னு வினோட்டுக்கு வந்து பயங்கர கோவம் வந்துருச்சு. நீ வந்தியா ஹாப்பியா இருந்துட்டு போ, நீயே 33 நாள் தான் இருந்த, கொஞ்ச நாள் வெளியாயிட்ட, பின்னாடி பேசி இருந்த, இப்ப நீ சொல்றது விஷயம் எல்லாத்தையுமே நீயும் தான் செஞ்சிருக்க, இப்ப வந்து நீ இதெல்லாம் ஒன்னும் சொல்லணும்னு ஒன்னும் வேண்டாம் அப்படின்ட்டு வந்து சொன்னாரு. முதல்ல வந்த உடனே உள்ளுக்குள்ள வியானா பண்ணதை வந்து கோச்சிக்கிட்டாரு. அவர் வந்த உடனே கொஞ்சம் பாராட்டுக்கும், உடனே வந்து வியானா வந்த உடனே விக்ரம் போட்டு தாக்கிட்டாங்களா பாம் மாதிரி கடன்னு, அதை வந்து அவருக்கு பிடிக்கல. வந்த உடனே சொன்னார் ஃபர்ஸ்ட். எவருக்கு பிடிக்கல? பிரவீன் ராஜுக்கு பிடிக்கல. அதை வந்து இன்டைரக்டா சொன்னாரு. வந்த உடனே இப்படி கொஞ்சம் பாராட்டிட்டு அப்புறம் தான் உங்களுக்கு நெகட்டிவ்லாம் சொல்லணும் அப்படின்ட்டு அப்புறம் வெளியில வந்தா இதை சொன்னாரு. அப்புறம் டைரக்டர் சாரும் பிரவீன் வந்து அதை சொல்லியிருக்க கூடாது, மற்றவங்களுக்கு ஹர்ட் ஆகும் அப்படின்ட்டு கானா வினோட்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாரு. அப்புறம் பிரஜின் அண்ட் வினோட் வந்து அன்னெசரியா மாத்தி விட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த ஒரு விஷயத்துக்காக. அதுலயே தெரிஞ்சிச்சு கானா வினோட் வந்து பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்தாரு. அவர் போய் பிரவீன் வந்து ரிசீவ் பண்ண அந்த தருணமோ அதுக்கப்புறமோ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அவர் போய் மேல ஏறி தாவி பிடிச்சி, அதுக்கு பின்னுக்கு இவர் வெளியே அவர் பின்னுக்கு எல்லாமே நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு, தாவி பிடிச்சி இருந்தாரு. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, அவர் வந்த சொல்ற விஷயங்களும் சரி இல்ல பிரவீன் ராஜ் வந்து அவர் கூட வந்து ரொம்ப க்ளோஸா மூவ் பண்ணாதனாலயே என்னவோ தெரியல, அந்த மாதிரி ஒரு இது போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எனக்கு மட்டும் ஒண்ணு நல்லா புரியுது ஃப்ரெண்ட். இன்னைக்கு வந்து கானா வினத்துக்கு வந்து சம்திங் ஏதோ ஆயிடுச்சு, அப்படியே மூளை கலங்கி போன மாதிரி நடந்துகிட்டாரு. அது மட்டும் இல்ல, இந்த டீமோ வந்து அங்கேயும் இங்கேயும் கட் பண்ணி போடுறது நமக்கு தலையும் புரிய மாதிரி வாழம் புரிய மாதிரி. இவங்க எல்லாம் எதை வச்சுதான் என்ன வச்சுதான் பேசிக்கிறாங்கன்ட்டு. ஆமா, நான் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நேத்து வந்து வியானா வந்த உடனே விக்ரம் வந்து ஒரு ஜோன் அவுட் போயிட்டாரு, ஒரு ஜோனுக்கு போயிட்டாரு. இன்னைக்கு இவங்க எல்லாம் வந்த உடனே கானா ஒரு ஜோன் போனாரு. அதுல வந்து என்னன்னா அரோரா வந்து அவங்களோட கீ கொடுக்கறது, எப்போது நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்றது அப்படியே பிரவீன் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வந்து என்னன்னா முன்னாடி ரொம்ப க்ளோஸா இருந்துட்டு நீங்க திடீர்னு வந்தோடனே இப்ப க்ளோஸ் வேற முகம் காமிக்கிறீங்களா, அதனால அவர் வந்து மூட் அவுட் ஆயிட்டாரு அப்படின்னு. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து என்ன, அவங்க டார்கெட் மேல போகணும், எல்லாரையும் ஒன்னொன்னா டார்கெட் பண்ணணும் அடுத்தது. ஏன்னா எல்லாமே காம்படிஷன் தானே, ஃபர்ஸ்ட் யாரு கப்பை தூக்குறதுன்னு. அதனால அவங்க போய் அப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க எப்போதும் பண்ற வேலையை. அதுக்கு பிரவீன் சொன்னாரு, நான் பர்பஸாக தான் வந்து அவர்கிட்ட க்ளோஸ் ஆகிட்டு இருக்க விரும்புறேன், நான் எல்லாரும் வந்தேன் எல்லாரையும் வந்து ஜாலியாக வந்துட்டு போயிடுறேன், அவருக்காக நான் வந்து முன்னாடி இந்த மாதிரி இருக்கணும்னு தெரியல, ஐ டோன்ட் கெட் இட் க்ளோஸ் வித் கானா அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் பணப்பெட்டி 2.0 டாஸ்க் 3 வந்தது. அதுல வந்து மொத்தம் 3 ரவுண்டு. ஸோ ரவுண்ட் 1 அந்த டாஸ்க் பத்தி சொல்லுங்க. அந்த பணப்பெட்டி ரவுண்டுன்னா அது வந்து பேஸ்கெட் பால் மாதிரி என்னன்னா அதை அப்படியே புஷ் பண்ணணும். அதுல வந்து 3 பெரிய அப்படியே ரெக்டாங்கிளா போயிட்டு ஒரு 3 சர்க்கிள் இருக்கும். வந்து ரெட்ல வந்து சென்டர் அது வந்து 30,000, அப்புறம் வந்து எல்லோ அதுல வந்து 20,000, அப்புறம் வந்து ப்ளூ லைன் அவுட் சைடு வந்து ப்ளூ லைன் அதுல சின்ன பால் என்னன்னா 10,000. சோ பவுலிங் மாதிரி அந்த பால வந்து உருட்டி எந்த ரவுண்டுல நிக்குதோ அது அந்த வந்து அது நினைக்கிறேன் போக ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் உங்களுக்கு சர்ஃபேஸ். இன்னொன்னு இல்லாட்டி மேபி சில நேரம் ஸ்ட்ரைட்டா இல்லாம மேபி கொஞ்சம் ஸ்லோப்பா இருக்கலாம். கொஞ்சம் தான் தள்ளி விட்டாங்க, அது சொல்றதுன்னு ஓடிடுது அந்த பக்கம். சோ அதுலயும் அப்படிதான் வந்து விக்ரம் ஆரம்பிச்சாரு, மறுபடியும் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சாரா. சோ ரவுண்ட் 1ல வந்து வினோட், அரோரா, திவ்யா ஆளுக்கு 10,000 ஜெயிச்சாங்க. ரவுண்ட் 2 போச்சு. ரவுண்ட் 2ல வினோட் 20K, சென்ட்ரா 10K எடுத்தாங்க. அப்புறம் ரவுண்ட் 3ல வந்து அரோரா
30K, Vinod 20K and Divya also 30K. So மொத்தத்துல இந்த டாஸ்க்ல 140K சம்பாதிச்சாங்க. ஆமா, So ஒரு 140K சம்பாதிச்சு மொத்தம் காசு அந்த அந்த மணி பாக்ஸ்ல சேர்ந்தது வந்து 3,35K. 35,000 3,35,000 3,35,000 சேர்ந்துருச்சு டோட்டலா. சோ இன்னைக்கு வந்து ஆபிஷியலா அந்த மணி பாக்ஸ வந்து ஓபன் பண்ணியாச்சு. சோ யாரெல்லாம் போய் அந்த மணி எடுக்கிறாங்களோ அது அவங்களுக்கு தான் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஆமா, கையில எடுக்கிறாங்களோ இந்த நொடியில இருந்து ஆரம்பிச்சிருச்சு. கையில யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பணப்பெட்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னோடனே பல மூளைகள் வந்து அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுல வந்து விக்ரம் ஒரு சைடா போய் உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அவர் தான் ஏற்கனவே சொல்லிட்டாரு பணம் எடுக்கிறேன்ட்டு. இதுல இருந்து யாரு பணம் எடுக்கிறேன்னு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. எல்லாருமே பணம் எடுக்கிற மாதிரி தான் மூடல. எல்லாமே பணத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க. பணப்பட்டியை நோக்கி தான் யோசிக்கிறாங்க. யாரும் வந்து டைட்டில் வின் பண்ணணும்ன்ற ஆசையே இல்ல. இந்த இதுல வந்து யாருமே டைட்டில் வின் பண்ணும் அப்படின்னு இல்ல, ஒரு கான்பிடென்டா கூட பேச மாட்டாங்க. நான் எடுக்கவே மாட்டேன்னு ஒருத்தர் கூட இது வரைக்கும் வாய திறக்கல என்ன கேட்டா. ஆனா ஒவ்வொருத்தரையும் மத்தவங்களை வந்து நீ வந்து அங்க போகணும், அந்த அரோரா வந்து விக்ரம் நீ வந்து போகணும், கடைசி வரைக்கும் போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிபி பணப்பெட்டி 2.0 பயங்கர விறுவிறுப்பா சென்று கொண்டிருக்கிறது. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன். இப்ப வந்து இந்த பணத்தை எடுத்து போறாங்கன்றீங்களா, அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பணத்தை எடுத்து என்ன கேக்குறீங்களா? பணத்தை எடுத்து போறது ஒரு ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே ஒருத்தருக்கு மட்டும் தான் காசு கிடைக்க போகுது. அந்த ஸ்டேஜ்ல பக்கத்துல போய் நீ என்ன ரன்னர் அப்னு வேணா சொல்லிக்கலாம் ஒழிஞ்சு அந்த டெய்லி இருந்த காசுக்கு தான் வரப்போகுது. ஸோ இது வந்து ஒரு ஆட் ஆன் மணி மாதிரி தான். ஏன்னா இன்னொன்று வந்து இடையிலே இந்த வாரமே இல்லை அடுத்த வாரமே கண்டிப்பா 2 பேரை தூக்கிடுவாங்க. ஸோ கடைசியில வந்து 3 பேர் இருப்பாங்க, அதுல 2 பேர் மட்டும்தான் மேலே போவாங்க, 3வது ஆள் அன்னைக்கு பிக் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால இதை வந்து பணத்தை எடுக்கிறது ஒரு ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான். ஆனா பணத்தை எடுக்கணும்னு விரும்பப்பட்டவங்க ஆல்ரெடி வெளில போயிட்டாங்க. ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் வந்து சுபிக்ஷா, நான் இருந்தா பணம் எடுக்கணும்னு தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அதுவே கொஞ்சம் அந்த சுபிக்ஷாவோட இன்டர்வியூ நான் பார்த்தா உள்ள இருக்கிற வரைக்கும் கப்பு ஜெயிக்கணும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க அவங்களோட ஃபேமிலி ரவுண்ட்ல வந்து ஃபேமிலி வந்தோடனே நீ எனி டைம் வெளியாகலாம் அப்பெல்லாம் நீ அழுவக்கூடாதுன்னு சொன்னோடனே அவங்களுக்கு வந்து மைண்ட்ல பட்டுருச்சா, ஓகே அப்ப வந்து நான் டைட்டில் வின் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஸோ நான் பணத்தை எடுத்துட்டு தான் வெளியே போட்டேன். ஆனா அதை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணல, ஈவன் விக்ரம் கிட்ட கூட ஷேர் பண்ணல. சரி அது இருக்கட்டும். சோ அதுதான் நானும் நினைக்கிறேன். சோ பணம் எடுத்துட்டு போறவங்க வந்து தவறானவங்க அப்படிலாம் வந்து ஒரு கருத்து நான் வெளியே பார்த்திருக்கேன், சொல்லியிருக்காங்க. சோ அந்த மாதிரி வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்னது நீங்க உள்ளுக்கு போனதுக்கே பணத்துக்காகத்தான். சோ டைட்டில் வின் பண்றது ஓகே, டைட்டில் வின் பண்ணாலும் அந்த பணம் தானே கிடைக்கும், அந்த வின்னருக்கு வந்து பணம் தானே கிடைக்கும். சோ எல்லாரும் பணம் போய் டைட்டில் வின் பண்ண முடியாது, யாராவது ஒரு ஆள் வந்து தான் ஜெயிக்க முடியும். சோ மத்தவங்க யாரு வந்து அவங்க ஃபீல் பண்றாங்க அவங்க டைட்டில் கேட்க முடியாது, சோ அவங்க வந்து பணத்தை எடுத்துட்டு போறது ஒரு ஸ்மார்ட்டான மூவ் தான். அது வந்து ஒரு தப்பு கிடையாது, அது வந்து ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜிக் தான் என்னை பொறுத்த வரைக்கும். சோ அப்புறம் நான் சொன்ன மாதிரி தான் ஆரம்பத்துல வினோட்டோட பிஹேவியர் வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்துச்சு. சோ சம்பந்தமே இல்லாம வந்து திவாகரோட பேக்கை வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணாரு. அது வந்து உண்மையா வந்து நல்லாவே இல்லை. இன்னைக்கு வினோட நடந்துக்கிட்ட விஷயம் எதுவுமே நல்லாவே இல்ல பாக்குறதுக்கு. அப்புறம் திவாகர் வந்து பாதி சாப்பாட்டுல இருந்து எந்திரிச்சு போய் அந்த பேக்கை வந்து திருப்பி அவரோட பேக்ஸை வந்து லக்கேஜை வந்து கொண்டு போய் திருப்பி அதே இடத்துல வச்சாரு. ஸோ திவாகர் வந்து எனக்கு என்னமோ இந்த வாட்டி உள்ள வந்து ரொம்ப பொறுமையை காக்குற மாதிரி எனக்கு தெரியுது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவர் பயங்கர டென்ஷன் ஆயிடுவாரு. ஆனா இப்ப டென்ஷன் ஆகவே இல்லை. ஆனா வினோட் வந்து அவர் வந்து பிஹேவ் பண்ற விதம் வந்து வந்தவங்க கிட்ட வந்து பிஹேவ் பண்ற விதம் வந்து சுத்தமா எனக்கு பிடிக்கவே இல்லை. அவருக்கு என்ன இவங்கெல்லாம் ஏன் வந்துட்டாங்க, இவங்கெல்லாம் எதுக்கு வந்தாங்க அப்படின்னு ஃபீல் பண்றாளா, இல்ல இவங்கெல்லாம் வந்து தேவையில்லாம பார்த்துட்டு வந்து நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னு தோணுதா, இல்ல அவரை பத்தி நல்லது சொன்னாதான் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, அவரை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணா அவரால ஏத்துக்க முடியல, நெகட்டிவான விஷயம் எல்லாம் ஏத்துக்க முடியலையா என்னவோ தெரியல. பாப்போம், இன்னும் ஃபியூ டேஸ் தான், ஐ மீன் ஃபியூ டேஸ் இன்னும் இருக்கு, போக போக பாப்போம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முகம், இப்பதான் வந்து புது புது முகங்களா வெளியே வந்துகிட்டே இருக்கு. ஆனா அவருக்கும் தர்பீஸுக்கும் ஆல்ரெடி கான்ஃபிளிக்ட் ஆரம்பிச்சிருச்சு. சோ பாப்போம் நாளைக்கு எப்படி போகுதுன்னு பாப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.